சில நேரங்களில் சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நம்முடைய இருதயங்களை உடைக்கும். சில மனிதர்கள் நம்மை உடைப்பார்கள். நம்மளை பாரப்படுத்துறதுக்குன்னே ஏன் கிளம்பி வருவாங்க இங்கிருந்தாவது. அதுவரையும் நம்ம தவிப்பு பாரத்தை குறித்து ரொம்ப அப்போதான் மனசெல்லாம் இறங்கி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சு நம்முடைய பாரத்தெல்லாம் இறக்கி சொல்கிற, உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பாரத்தெல்லாம் வச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். திடீர்னு எங்கேருந்தோ இந்த பாரத்தை தூக்கிட்டு நம்ம மேலே இறக்கி விட்டு போயிடுவோம். அதை எப்படிப்பட்ட பாரம்னா தாங்க முடியாத பாரம், சுமக்க முடியாத பாரம், சுமக்க அவசியமில்லாத பாரம் இல்லை, சுமக்க அவசியம். அது அந்த பாரத்தை நான் சுமக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது. போயிட்டே இருப்போம். சும்மா போறவன் என் மேல பாரத்தை தூக்கி விட்டு அவன் ஃப்ரீயா போயிடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா உங்க இருதயம் பாரப்பட்டுனே இருக்கும். கடைசியில் உங்க கண்ணு அவரை பார்க்கவே பார்க்காது. கடன் பாரம் கடைசியில் எங்க போய் தான் நிற்கும்? கழுத்தை நெரிக்கும். சகோதரனே, சகோதரியே, கழுத்தை நெரிக்கிற பாரங்கள் இந்த கூடாரத்தில் நமக்கு இருக்கு. ஆனா பாரமான எல்லாவற்றையும் விட்டு என் லக்கை நோக்கி நான் ஓட. என் பாரம் ஒரு பக்கம் இருக்குங்க, அதெல்லாம் எல்லாம் பான் எட்டி விட்டு நான் லக்கை நோக்கி ஓடணுங்க. நீ பாரம் பாரம் தவிப்பு தவிப்புன்னு அதையே பார்த்து கொண்டிருந்தா பரமனை நீ பார்க்க முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென்.